இதில் குடும்பத்தின் பிக் பாஸ் கணவனே என்று வாதிடுவதற்காக பேரன்புக்குரிய அண்ணன் நீலகண்டன் அவர்கள் வருகை தருகிறார். கைதட்டி உற்சாகப்படுத்தலாம். கடலுக்கு அலை அழகு, காட்சிக்கு மலை அழகு, மயிலுக்கு இறகு, மலருக்கு இதழ் அழகு. ஒரு பட்டிமன்றம் என்றால் நடுவர் அழகு. இப்படி அழகுக்கு அழகாக வீட்டிருக்கின்ற நடுவர் அவர்களே, நான் அழகு. உண்மையிலே நீங்க தாங்க அழகு. என் மனைவி நம்பர் தரேன், போன் அடிச்சு சொல்லுங்க. எந்த மனைவியும் தன்னுடைய கணவனை அழகு என்று பொது இடங்களில் சொல்ல மாட்டார்கள். நாங்கள் உங்களுடைய உடல் அழகை சொல்லவில்லை. இன்றைக்கு தமிழகத்தில் எந்த பாட்டாக இருந்தாலும் சுதி சுத்தமாக பாடக்கூடிய ஒப்பற்ற ஒரே நடுவர் நீங்க தான் என்கின்ற பெருமையை நாங்கள் சொல்லுகின்றோம். அழகாக வாதிடுவது இருக்கின்ற இரு அணியைச் சேர்ந்த தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் பெருமக்களே, அற்புதமாக இசையமைத்துக் கொண்டிருக்கிற இசையமைப்பாளர்களே, எங்களுக்கு ஒரு படி மேலாக ஒரு ரெக்கார்டிங் தியேட்டரை போல ஒளி அமைத்துக் கொண்டிருக்கிற வாய்மேடு ஓம் சக்தி நிறுவனத்தாரே, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற விழா கமிட்டியாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, மாணவ செல்வங்களே, கண்ணியமிக்க காவல்துறை நண்பர்களே, உங்கள் அத்துணை பேரை வணங்கி என்னுடைய வாதத்தை துவங்குகிறேன். நடுவர்களே, ஒரு அருமையான தலைப்பு. பொதுவாக இன்றைக்கு குடும்பத்தில் பிக் பாஸா இருக்கிறது ஆண்களா பெண்களா என்று பிக் பாஸ் சொல்லியிருந்தா கூட ஒரு குடும்பத்தை பொறுப்போட அந்த குடும்பம் சிறப்பாக வளர்வதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது கணவனா மனைவியா? இந்த மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்திருக்கீங்க. ஒரு காலத்துல கணவனை மனைவி மதித்தார்கள், குடும்பம் நல்லா இருந்துச்சு. எந்த கணவனை எந்த மனைவி மதிக்குது? ஏன் மதிக்கிறது இல்லையா? எங்க அந்த காலத்துல எல்லாம் இங்க எல்லாம் இருக்கிறவங்க விவசாய மக்களுங்க. விவசாய வேலை பார்த்துட்டு வயக்காட்டுல ஒரு புருஷன் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள வர்றானா, அவன் முகம் அப்படியே வேர்த்து விருத்து போய் சேரும் சகதியுமா இருக்கும். அப்படியே வீட்டுக்குள்ள இருக்க மனைவி அப்படியே உடையாந்து முகத்தை பார்க்க உடனே போய் அங்க பானையில் இருக்கிற நீரா தண்ணி ஒரு செம்புல கலக்கிட்டு கொண்டாந்து புருஷன்ட்ட கொடுக்க வரும். ஆனா கொடுக்காது. ஏன்னா அவன் உழைத்துட்டு வந்த வேர்வை அப்படியே மூஞ்சில ஊத்திக்கிட்டு இருக்கும். அந்த மனசு தாங்காம தான் கட்டியிருக்கிற முந்தான சேலையை எடுத்து அப்படியே அந்த புருஷ மூஞ்சி அந்த சேரு சகதியா இருக்கிற வேர்வை துளியை துடைச்சு விட்டு அதுக்கப்புறம் அந்த நீரா தண்ணியை கொடுக்குறேன். அதை கொடுக்கிற நீரா தண்ணி இல்லைங்க, அந்த மனைவியினுடைய மனசை கொடுக்குதுங்க. அப்படி மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. நான் இன்னைக்கு கேட்கிறேன், இன்னைக்கு அதே மனைவி எந்த தன்னுடைய கணவனை எந்த இடத்துல ஆச்சும் பச்சை தண்ணி கொடுக்க வேணாம், நீரார் தண்ணி கொடுக்க வேணாம், சோறு கூட போட வேணாம், எந்த மனைவி தன்னுடைய புருஷ மூஞ்ச தான் கட்டி இருக்க முந்தான சேலை எடுத்து துடைக்குது? ஏன் துடைக்க மாட்டாங்களா? துடைக்கவே துடைக்காது. ஏன் துடைக்க மாட்டாங்க? துடைக்காதுங்க. ஏன் துடைக்க மாட்டாங்கன்னு அதால நினைச்சாலும் துடைக்க முடியாது. ஏன் முடியாது? போட்டுக்கிறதுல நைட்டி ஆச்சா, அந்த நைட்டில தான் அப்படியே கறிப்பானையெல்லாம் போட்டு நல்லா கணைச்சு விட்டு இப்படி போட்டு தைக்கிறது. அந்த நைட்டில தான் அந்த மீன் நண்டெல்லாம் போட்டு அலசி போட்டு புளி உப்பெல்லாம் போட்டு அலசி நல்லா அலசி போட்டு ரெண்டு கை கொண்டாந்து போட்டு இப்படி தைக்கிறது. அதில் தான் புள்ள ஆகி போட்டு அந்த கையை கொண்டாந்து இங்கே தைக்கிறது. இந்த சமைக்கிற போற நேரத்தில் பெண்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வேர்த்து விடுறது, சளி வந்துடும் மூக்குல. அடுப்படியிலே சளி வரும். அந்த சளியை அப்படியே கையால பிணைஞ்சி அதை அடி நைட்டில பிணைஞ்சு விட்டு அதை கொண்டாந்து கன்றாவியா ஒவ்வொரு புருஷனும் மரியாதை போய் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இதை போய் இந்த சப்போர்ட் பண்ணதுக்கா 3 பேர் பார்த்தீங்க வேலை பார்க்குறீங்களா? இந்த மாதிரி யார் வீட்டில் என்ன நைட்டி போட்டிருக்காங்க? பாத்திரம் கழுவுறாங்களா? அங்க ஒரு கிராமத்துல விஓ வேலை பார்த்தா அங்க எப்போ ஒருத்தன் குழந்தை பிறந்துச்சு, எப்போ ஒரு உயிர் போச்சு, யாரை கூட்டிக்கிட்டு ஓடனா பூரா விஓ தான் சொல்லணும். ஆமா ஆமா, அனைத்து வியோவா தான். அதை விட பெரிய விஷயம் இருக்குங்க. நீங்க கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுல யாருக்குமே தெரியாம ஒரு குழந்தை பிறந்ததே தெரியாது. யாருக்குமே தெரியாம இல்ல, குழந்தை பிறக்கல யாருக்கும் தெரியாது. ஆனா மறுநாள் தான் தெரியும் வெள்ளச்சாமிக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு, வெள்ளச்சாமி மனைவிக்கு குழந்தை பிறக்குன்னு தெரியும். ஐயா, நமக்கு நீ வாய்ப்பு இல்லையா? இல்லையா, அப்ப ஒரு பிறந்திருந்தா ஒரு உதாரணத்துக்கு தான். அதெல்லாம் பிறந்துருச்சு. ஆனா நீங்க என்னதான் போய் ஊர்ல எனக்கு தான் பிறந்துச்சு எனக்கு தான் பிறந்துச்சுனாலும் ஊர் நம்பாது, நாடு நம்பாது, அரசாங்கம் நம்பாது. விஏஓ தான் சொல்லணும் இது வெள்ளச்சாமிக்கு பிறந்தது. என்ன இல்ல இப்படி எல்லாம் வாழ்ந்து மனைவிகள் ஒரு பொறுப்புலாத்தால எவ்வளவு 500 ரூபாய் காசு கொடுத்துட்டு வருவான். அது எல்லாம் வேற 500 ரூபாயா? அது பொசுக்கு நான் கொடுப்பான். நான் வந்து விசாரிச்சுக்கிட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு தானே பார்த்தாச்சு. இவன் என்ன போய் விசாரிக்க போறான்? என்ன விசாரிப்பேன் தெரியல. என்ன போட்டோ எடுத்து அதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு தான் தருவேன். அப்பதான் 100 கூட வாங்குறதுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த காலத்துல இந்த திருமணங்கிறது எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு? அந்த திருமணத்துல அந்த பொண்ணு பார்க்க போற சந்தோஷம் இருக்கு பாருங்க. அப்படியே சித்தப்ப பெரியப்ப மாமெல்லாம் அழைச்சிக்கிட்டு போவான். அந்த பையனை வாடா பொண்ணு பார்த்துட்டு வருவோம். அந்த கல்யாணத்துக்கான கொண்டாட்டம் இருக்குல்ல, எங்க தொடங்கும் தெரியுமா? கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் சிங்கார தங்க வளையல்
கல்யாண பொண்ணு நான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பூவோடு வருமே சிங்கார தங்க வளையல் இங்கு வளையல் இங்கு வளையல் முத்தான வளையல் இங்கு வளையல் இங்கு வளையல் முத்தான வளையல் கல்யாண பொண்ணு நான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பூவோடு வருமே சிங்கார தங்க வளையல் கல்யாண பொண்ணு நான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா ஓடு வருமே ஓடு வருமே சிங்கார தங்க வளையல் அங்க துவங்கம் அங்கதான் இப்ப எவ்வளவு ஒரு கல்யாணத்தால எங்க சித்தப்பாரு குடும்பமே அழிஞ்சு வச்சுங்க. எங்க சித்தப்பாருக்கு ஒரே ஒரு பையங்க நல்ல கடையில வேலை பார்த்துக்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா செருக சேர்த்து 2 மா நிலம் வாங்கி வீடு வாசல கொஞ்சம் நல்லா கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கல்யாணம் பண்ண போனாங்க, அந்த ஊர் பெண்கள் சேர்ந்துச்சு, முடிஞ்சு வச்சு. ஏன் என்னாச்சு? ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன் என்னாச்சு? ஏங்க கல்யாணம் பண்ணா அந்த சேலை எடுக்கிறதுக்கு, சேலை சட்டை எடுக்க, சாக்கெட்டு தைக்கிறது, சேலை எடுக்கிறதுலயே பாதி சொத்தை அழிச்சு விட்டாங்க எங்க சித்தப்பன். என்ன அப்படி சொல்றீங்க? ஆமாங்க. இப்ப ஜவுளி எடுக்க போவாங்க, பொண்ணு பார்க்க போறது ரைட்டு, அப்புறம் நிச்சயம் பண்ண போனாங்க. அந்த செலவெல்லாம் நார்மலா நடக்கிறதா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நடக்கும். இந்த பெண்ணுக்கு சேலை எடுக்க போறதுக்கு மட்டும் அந்த பொண்ணு வீட்டுல போய் அங்க இருக்கிற பெண்களை சொந்தக்காரங்க நாத்தனா அது இதுனா ஒரு 50 பொம்பளை அழைச்சிக்கிட்டு போறாங்களே, எதுக்கு? சேலை எடுக்கத்தான். சேலை எடுக்க ஏன் ஒரு ஆளு போய் எடுத்தா, ஒரு 2 பேர் போய் எடுத்தா எடுக்க முடியாதா? எங்க ஊர்ல என்ன பண்ணாப்புல எங்க சித்தப்பன் போய் பொண்ணுலைக்கு இது சேலை எடுக்க ஆள் வாங்கன்னா 50 பொம்பளை ஆள் வருதுங்க. 2 வேன் எடுத்து கொடுத்து அழைச்சிக்கிட்டு போயிடாரு திருச்சி சாரதாஸுக்கு. அங்கே போய் பார்த்தா இதுக்கு போய் அவர் சொல்லி விட்டாருங்க, கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கு, ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள எடுக்க போதும் கேட்குறாங்க. சம்மந்தி வீட்டில் கேட்குறாங்க, ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள எடுத்தா போதும் அவர் சொல்லிட்டாரு. இதுக்கு 50 பேரும் போய் சேலையெல்லாம் பார்க்கல, வரிசையா ஒன்று போய் பிள்ளை பார்க்குது. அதை பார்த்துட்டு இன்னொன்று சொல்லுது, பாடர் சரியா இல்லை, அடுத்ததை பாருங்கடி. 3ஆவதை போய் பார்க்குது, அது கொஞ்சம் கலர் டல்லா இருக்கு, கொஞ்சம் ஓய்வா பார்க்க. அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு பூரா அந்த அப்படியே பிரட்டி 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 பார்த்துக்கிட்டு கடைசா 23,000 ரூபாய்க்கு எடுத்தாச்சு. 23,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தா 50 பேர் கொண்டு ஹோட்டல்ல விட்டா 14,000 ரூபாய்க்கு சோறு தின்னாச்சு. சரி, அது சோறு தின்னுட்டு போதுன்னு பார்த்தா அந்த கடையில ஜாக்கெட் துணி எடுக்காம கல்யாணத்துக்குன்னு ஒரு கடை இருக்கான் ஜாக்கெட் துணி எடுக்க. நான் சொன்னேன், ஏங்க அந்த சேலையிலே தான் ஜாக்கெட்டை வெட்டி கொடுத்தாங்களே, அது எங்கன்னு? அதெல்லாம் புடி துணிக்கு போடுறது, அதுல தைக்க கூடாதான், ஏதாவது ஒரு துணி தனியா விற்கிதான், அது 500 ரூபாயா ஒரு ஜாக்கெட். அதை கொண்டுகிட்டு போய் ஏங்க இந்த இது ஜாக்கெட்டுக்கு இதை எடுக்கிறாங்கன்னு கேட்டா, இல்ல அதை கொண்டு நாங்க ஒர்க்கு பண்ணணும். ஒர்க்கா? என்ன ஒர்க்குன்னு கேட்டேன். அதான் ஆரி ஒர்க்கு. என்ன ஒர்க்கு? ஆரி ஒர்க்கு. அப்படின்னா அது அப்படின்னா முண்டுக்கல்லு, செங்கக்கல்லு, இந்த கடப்பாக்கல்லு, 1.5 செல்லி, 2.5 செல்லி, 3/4 செல்லி, ஆணி, கட்டு கம்பி, கயிறு, இது எல்லாத்தையும் போட்டு ஒன்னா கட்டி அந்த இதுல ஜாக்கெட்ல. எதுல? அந்த ஜாக்கெட்ல. ஆமா, கட்டி அதுதான் ஆரி ஒர்க்கு. அதெல்லாம் ஆரியா ஒரு 15 பொம்பளை சேர்த்துட்டு ஆரி 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 அதை கொண்டாந்து ஆரி கட்டிவிட்டு கொண்டு அது கொடிக்கவுத்துல போட்டு இவன் சாப்பிட போன மாப்பிளக்காரன் துண்டு நினைச்சு அதை எடுத்து மூஞ்சில இழுத்து இப்ப புண்ணு ஆறாம தர்மாதிபத்தில கிடக்குறான். இது நல்லா இருக்கேனே. நம்ம கட்டுக்கம்பியை போட்டு இழுத்தா, கண்ணாடியை போட்டு இழுத்தா அப்படித்தான் இருக்கேன். இந்த ஒர்க்கு அதுக்கு 15,000. சாப்பாடு 15,000, ஆரி ஒர்க்கு 15,000, அப்புறம் கல்யாணம் தன்னைக்கு டச்சு மேக்கப் அதுக்கு ஒரு 10,000, சேலை ஒரு 23,000, எல்லாம் சேர்த்து 1 லட்ச ரூபா போச்சு. வேணுமா கடையோட? இந்த பொண்ணுங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்டு விடுறாங்க தெரியுமா, அது ஒரு பெரிய அழகு. இந்த இது மாதிரி ஆளுகள்லாம் அடிக்கடி லிப்ஸ்டிக்கை தின்னு விடுறது. இங்க இருக்க கரெக்ட் பண்ணுறேன், கரெக்ட் இருக்க அப்படியே அப்படிங்குதுல்ல. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உதட்டுக்கு தானே லிப்ஸ்டிக்கு. அன்னைக்கு பார்க்குறேன் ஒரு அம்மாவுக்கு பல்லுல லிப்ஸ்டிக் இருக்கு, நாக்கில் லிப்ஸ்டிக் இருக்கு, ஒட்டுமொத்த வாயும் பத்திரகாளிக்கு மாதிரி செக்க செவேர்ன்னு இருக்கு. முதல்ல ஒன்னே இல்லைம்மா,
முதல்ல இந்த ஆண்கள் நிம்மதியா ஒரு நல்ல பொண்ணை, மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா ஒரே ஒரு வேலையை செய்யணும். எந்தெந்த ஊர்ல பியூட்டி பார்லர் இருக்கோ அதை பூரா அடிச்சு நொறுக்கணும். ஏங்க அவங்க மட்டும் ஒயின் ஷாப் அடிச்சு நொறுக்கணுமா? இந்த கவலையான போய் அங்கே கிடக்குறான். தேவதை மாதிரி இருக்கும். போட்டோவில் பார்க்குறான் மேக்கப் போட இருக்கு, நேராக போய் பார்க்குறான் மேக்கப் போட இருக்கு, நிச்சயதாமலத்தை பார்க்குறான் மேக்கப் போட இருக்கு, கல்யாணத்தில் தாலி கட்டையில் பார்க்குறான் மேக்கப் போட இருக்கு. சாயங்காலம் குளிச்சுட்டு வந்தால் தேவாங்க மாதிரி இருக்கு. என்ன தானே ஏன் கலையுது? இதை பார்த்து பூரா மேக்கப், கலையாத மேக்கப் போட்டுக்க வேண்டியதானே. எங்க ஊர்ல ஒரு பையன் பெரிய அப்படியே மனசு அப்படியே ஐஸ்வர்யா மாதிரி நினைச்சுக்கிட்டு போய் பொண்ணை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு வந்துட்டாங்க. அவன் என்ன பண்ணியிருக்கிறான், இங்க வந்து மணவரையில பொண்ணை உட்கார வச்சா இது இல்லை, இதை நான் பார்க்கல, இதை நான் பார்க்கலன்னு கத்துறான் கிடந்து. நீ தானே பார்த்துட்டு சம்மதம்னு சொன்னேன் அப்படி இல்லை, அந்த பொண்ணை தான் நான் பார்த்தேன், அந்த பொண்ணை தான் பார்க்குறேன், அந்த பொண்ணோட சின்னம்மா. அது ரெண்டும் ஒரே மாதிரியா மேக்கப் போட்டுக்கிட்டு வந்திருக்கு. அது பார்க்க இதுதான் அழகா இருக்கு, அதுதான் கையை பிடிச்சிட்டு வந்திருக்கு, டீ எல்லாம் கொண்டு வந்திருக்கு, அதுதான் பொண்ணு நினச்சிக்கிட்டு இங்கே வந்துட்டான். நீங்க இல்லை இதெல்லாம் நடக்குறாள். அந்த பெண்களுடைய ஆசை கற்பனை அப்படியே அப்படியே அது நடிக்க மாதிரி இருக்கணும், டிவியில் வர நடிக்க மாதிரி இருக்கணுங்க. பாருங்க பட்டிமன்றம் பேச வருது, என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கிற 1.5 கிலோ சிவப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கு பாருங்க. 1.5 கிலோ பட்டிமன்றம் நானுங்க. சம்பளம் கொடுக்க போறாரு இந்த அண்ணன் உட்காந்துருக்காரு, இதுக்கு ஏன் அவ்வளவு? அவர் கொடுக்கறது 5000. அதுதான் நம்ம ஆளு நிலைமை எப்படி போகுது தெரியுமா? ஆசைப்பட்ட ஆம்பளனா ஆண்டியா நேற்று வர நடந்ததில் தெய்வ சொந்த சோழ மனசு திந்துவிடும் வேதனை நாமத்து இல்லையினா கண்ணாசம் போயிருப்பா காசி உடலாமே வெட்டி அழகிருப்பா மங்களத்தை பெற்றவனே மனச மாத்திக்கடா, மங்களத்தை பெற்றவனே மனச மாத்திக்கடா. கை இருக்காது. அன்றைக்கெல்லாம் மனிதன் அப்படியே மகிழ்ச்சியா வாழ்ந்தான், கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்ந்தான். அப்படின்னா காரணம் என்ன தெரியுமா? இந்த மனசுக்கு பிடிச்ச சொந்தக்காரன் போய், அண்ணன் தம்பி போய், மாமன் மச்சான் மட்டும் பொண்ணை பார்த்து அதை எடுத்து வச்சாங்க. அதுலயும் அந்த பொண்ணு பார்க்க போறது சொன்னல, ஒரு படத்துல வியட்நாம் வீடுங்கிற ஒரு படத்துல அண்ணனும் தம்பியும், அண்ணனுக்கு தம்பி பொண்ணு பார்க்க போவான், தம்பிக்கு அண்ணன் பக்கம் போவாங்க. அவங்க பார்த்துட்டு வந்து வியட்நாம் வீடு இல்ல, படித்தால் மட்டுமா, தப்பா சொல்லிட்டேன். ஏன்னா ஸ்பீடா போய்கிட்டு இருக்க மாதிரி இல்லையா, அதை சொல்லிட்டு அப்ப மாறி இருந்தானே லெஃப்ட்ல போயல ரைட்ல குடுக்குற டயம் நீங்க 20 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணுங்கறியே. அந்த 20 நிமிஷத்துக்குள்ள நான் அவ்வளவுதான் கட்சியா என்னோட நியாயத்தை பூரா சொல்லி ஆகணுமா இல்லையா? ஆமாமா, உங்க நியாயத்தை சொல்லி ஆகணும். அதுல அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்து அண்ணன் தம்பி குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கையில அந்த கல்யாணம் பொண்ணு பார்த்த நினைவுகளை பத்தி பாடுவான் பாருங்க. டிஎம்எஸ் பிபி ஸ்ரீனிவாசன், நீங்க டிஎம்எஸ் பாடுங்க, நான் டிஎம்எஸ், நீங்க பிபி ஸ்ரீனிவாசன். நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? கண்டேன் முகம் காணவில்லை, ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த
பொன்னொன்று கண்டேன் இல்லை என்னென்று நான் சொல்லலாமா ஏனென்று நான் சொல்லவே குடிச்சுங்க ஏன்னா பொண்ணு பார்க்க போனா தண்ணி குடிச்சே ஆகணும். ஆமா, மனசு ஏக்கங்க. ஒரு சில பேர் முன்னாடியே போயிடுறாங்க, பொண்ணு பார்க்க முடியாது. சரி, இப்படியெல்லாம் அந்த காலத்துல கல்யாணம் பண்ணி சண்டை சச்சரவு இல்லாம 100 ஆண்டு காலம் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு கல்யாணம் பண்ணி நானும் என் மனைவி கல்யாணம் பண்ணி நல்ல மகிழ்ச்சியா தாங்க இருந்தோம். 25 வருஷமா எந்த விதமான சண்டை சச்சரவு இல்லாமங்க. திடீர்னு சந்தேகம் வருதுங்க. ஏன், என்னாச்சு? நான் விஓவா இருக்கிறேன்னா இல்லையா? ஆமா. டெய்லி 30 கிலோமீட்டர் பைக்ல போகணும். டெய்லி பைக்ல போயிட்டு இருக்கல ஒரு நாள் பட்டுக்கோட்டை தாண்டி பாலத்தலின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த அதுக்கு போற பாதையில ஒரு கோவில் இருக்கு. அந்த பாலத்தலி கோவில் கிட்ட போயில ஒரு சின்ன வேகத்தடை இருக்கு. அதுல லேசா வண்டியை ஏத்தி இறக்கிட்டு பிரேக் போடுறேன். எதிர்த்தாப்புல ஒரு அழகான பொண்ணு ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு வருது ஸ்கூட்டில. அழகான பொண்ணு ஹெல்மெட் மாட்டிருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியல? ஹெல்மெட் மாட்ட பொண்ணு அழகான பொண்ணுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பாக்குறதுக்கு தெரியாதங்க. பாக்க உண்மையை சொல்லணுங்க. அப்படி வரையில என்ன பண்ணுச்சு, என்ன பார்த்துட்டு அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. நான் ஹெல்மெட் போடாம போறேன். என்ன பார்த்துட்டு டபார்னு நினைச்சு கையை எடுத்து டாட்டா காமிச்சிட்டு அது பாட்டுல போயிருச்சு. சரி, ஒரு பொம்பளை புள்ள அன்பா பாசமா டாட்டா காமிச்சிட்டு போகுது. நம்ம தமிழுடைய பண்பாடு பாடி நமக்கும் பதிலுக்கு ஒரு மரியாதை செலுத்தணுங்கிறதுக்காக நானும் பிரேக்க போட்டுக்கிட்டு கையை எடுத்துக்கிட்டு இப்படி டாட்டா காட்ட போனேன். ஆனா காட்டல, கையை எடுத்துக்கிட்டேன். பின்னாடி என் பொண்டாட்டி அண்ணன் ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. பின்னாடி மனைவி உட்கார்ந்துருந்தா சந்தேகப்பட்டு கையை ஆட்டக்கூடாது, முழுசா ஆட்டி விட்டுறணும். உங்க வேலையை பாருங்க. எனக்கு உங்க மாதிரி அனுபவம் இல்லை, என்ன பண்ணி தொலைகிறது? எனக்கு மட்டும் அனுபவமா? வடிவேலன் சொன்னதா? தபால்னு என்ன பண்ணா அப்படியே பார்த்துட்டு குதிச்சு ஓடிட்டாங்க. குதிச்சு ஓடி இங்க வா வாங்குறேன். அவ யாரு யாருங்கிறா? தெரியலடி. தெரியலையா? தெரியலையா உனக்கு? தெரியாம தான் இந்த ஆட்டை ஆட்டிட்டு போறாள. அவளுக்கு ஹெல்மெட் போடாம இருக்கல, அதனால என்ன தெரிஞ்சிருக்கிறீ? அவ யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறேன். கோச்சுக்கிட்டு அவ பாட்டில் போய் ஏறிட்டா. இப்போ எதிர்த்தாப்புல லிப்ஸ்டிக் பஸ் வரும், ஏறி ஓடிட்டா. அப்புறம் நேராக வீட்டுக்கு போயிட்டா. நான் வேலைக்கு அதான லிப்ஸ்டிக் பஸ், அது பெண்கள் மட்டும் ஏறுறது. ஓ, தப்பி தவிர இது பார்த்துக்கணும். நமக்கு துணைக்கு ஆம்பளையா இருக்கான்னு பார்த்து ஏறணும். அந்த பஸ்ஸில் மட்டும் ஒத்தையா போய் ஏறி மாட்டிக்கிறாது. அன்னைக்கு பட்டுக்கோட்டையில் ஒரு கிளவனை போட்டு 4 கிளவி அடிச்சு கீழே தள்ளிருச்சு. எங்க பஸ்ஸில் வந்து ஏறி நீ அப்படின்ட்டு. அதுல எப்படி ஆக்ஷனோட பண்றீங்க? நெளிஞ்சு வளைஞ்சு நேரா பார்த்தவங்க. ஆமாமா, அப்புறம் சொல்றது இல்ல. ஆமாமா, நீங்க நைட்டியே பார்த்தாலே நேரா போய் என்ன பண்ணிச்சா, அந்த பஸ்ல போய் இறங்கி நேரா வீட்டுல போய் சாந்துக்கிட்டு உட்காந்துருக்கா. நான் நினைச்சேன், ஆகா நம்ம மேல கல்யாணம் பண்ணி 25 வருஷமா எந்த சண்டை வம்பு வந்தது இல்ல, ஏதோ கோச்சிட்டு போறாளா, எதுவும் பண்ணிக்கிட்டு போறாளன்னு நான் பயந்து வண்டி எடுத்துக்கிட்டு நேரா போறேங்க வீட்டுக்கு. போய் பாக்குற திண்ணையில அப்படியே சாந்துக்கிட்டே இருக்கிறா. அப்புறம் நானும் கையை காமிக்கிறேன், என்னடிக்கிறேன், பேசுறேன், எதுவுமே பேச மாட்டேங்கிறா. ஏய், அவ யாருன்னே தெரியாது, வேணா வா போய் பார்ப்போம், பேரவன் தாலுகா ஆபீஸ்ல பார்ப்போம், அது யாருன்னு. நான் உனக்கு ஆளை காமிக்கிறேங்கிற, எதுவுமே பேசல. அந்த நேரத்தில் திடீர்னு எனக்கு ஒரு போன் வருது, ட்ரிங் வருது. டக்குன்னு எடுத்து காதுல வைக்கிறேன். அந்த போன்ல ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுது, இன்றுடன் உங்களுக்கு முடிவடைகிறது. அது ஜியோ போனு, அது காசு ரீசார்ஜ் முடிஞ்சு வச்சுன்னு சொல்லுது. சீக்கிரம் பண்றா, இன்னோட முடியுது. டக்குன்னு பார்த்து கம்பெனி போனதானே நான் பையில வச்சுட்டேன் போனேன். அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தப்போ டவான குச்சி கொடுத்து போன பிடிக்கிட்டு அவ தானே பேசி ஏன் வைக்கிற போனேன் பேசி அந்த ஹெல்மெட் கருத்தானே பேசினா நான் நினச்சி நான் இருக்கேன், நான் வைக்கிறேன் பேசுகிறா. ஏய், அது கம்பெனி போனடி, கம்பெனிக்காரன். ஆமா, அது கம்பெனி போன் தானே உங்களுக்கு. கம்பெனிக்காரடி பெரிய பார்ட்னர் இந்த கம்பெனிக்கு, உனக்கிட்ட கணக்கு கேட்கறதுக்காக போன் பண்றான் அப்படின்னு வச்சு கத்துறாங்க. அங்கனே ஒப்பாரி வைக்கிறான் பாருங்க. எங்க அப்பா கொண்டாந்து பாலுங்கணியில மாமன் மயனி கொண்டாந்து கட்டிவிட்டா. என்ன அப்பவே சென்னையில் கேட்டாங்க, சிங்கப்பூர்ல கேட்டாங்க, கோயம்புத்தூர்ல கேட்டாங்க, மதுரையில கேட்டாங்க, டாக்டர் இன்ஜினியர் எல்லாருக்கும் கேட்டாங்க. இதை கொண்டாந்து சொந்தக்காரனை கட்டிவிட்டான்னு ராத்திரி 12 மணிக்கு ஒப்பாரி வைக்கிறாங்க. நான் ஒப்பாரி வச்சது போனது சொன்னதெல்லாம் என்ன மேல கோபம் வந்ததெல்லாம் நான் மன்னிச்சுட்டேங்க. ஆனா ஒன்று சொல்றா பாருங்க, கல்யாணம் பண்ணி 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டாக்டர், அந்த இன்ஜினியர், சிங்கப்பூர்காரன், கோயம்புத்தூர்காரன் இத்தனை பேரையும் இன்னும் மறக்காம வச்சிருக்கா. என்ன ஒரு நிமிஷத்துல மறந்துட்டான். இதாங்க பெண்கள், இவங்க பிக் பாஸா? இவங்க பெண்கள், அவங்க பிக் பாஸ் குடும்பத்தை அப்படியே நிமித்திடுறாங்க. ஏங்க ஆம்பளைல அசிங்கப்படுத்தி, ஆம்பளைட்டு அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் ஒரு வேலையை சொல்லாதுங்க, கிடக்கிறத எடுத்து தாங்க, அந்த டம்ளர் எடுத்தாங்கன்னு கூட போட்டு சொல்லாதுங்க. இந்த வருஷம் இந்த கொரோனா காலத்துல முன்னாடி என்ன பண்ணா தெரியுமா? இந்த மார்கழி மாசம்
திண்ணையில் உட்காந்துக்கிட்டு அப்படியே இங்கே இருங்க என்னடி ஜுரம் வந்துருச்சு ஆஸ்பத்திரிக்கு போமாங்கிறேன். இல்லை எனக்கு ஒரு மாதிரியா குதுன்னு வருது. அந்த கிண்ணத்தில் கொஞ்சோண்டு மாவு வச்சிருக்கேன், அந்த விளக்க மாற்ற எடுத்து வாசலை லேசாக கூட்டி விட்டு அந்த தண்ணியை தெளிச்சு 2 கோலத்தை போட்டு வாங்க, எனக்கு எந்திரிக்க முடியலைங்கிற. நான் ஒரு வியவோ நான் போய் ரோட்ல கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா பக்கத்து வீட்டுல பாக்குறவன் என்ன காரி துப்ப மாட்டானான்னு கெஞ்சுறேன். அவ சொல்ற அதுக்கு அதெல்லாம் நீங்க எனக்கு தெரிஞ்சதானே, அதெல்லாம் நடக்கும். நான் சொல்றது மாதிரி செய்ய உங்களுக்கு எல்லாரும் யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க, உங்களை பத்தி யாருன்னே தெரியாதுன்னா அது எப்படி நான் போய் கோலம் முறையில என்ன தெரியாம போகும் அப்படிங்கிறேன். நான் சொல்றது மாதிரி கேளுங்க அப்படின்னா முதல்ல சரி சொல்றீங்கிறேன். ஏன் மட்டும் நைட்டி எடுத்து மாட்டிக்கங்க, ஏன் மட்டும் பனிக்குள்ளாவை எடுத்து மாட்டிக்கங்க. அருமை. அந்த வாய்க்கு இந்த வாய்க்கு கட்டுற முடியாது என்ன மாஸ்க், வாய்க்கு கட்டுறது வாய்க்கு கொடு மாஸ்க், அதை எடுத்து மாட்டிக்கங்க. சரி இப்ப போய் கோலம் போடுங்கண்ணா. ஓ இதுவும் நல்லா தானே இருக்குன்ட்டு சரி பொண்டாட்டி சொல்லிட்டால தட்ட நல்ல அந்த காட்சியை நினைச்சு பாருங்க. நான் சரின்ட்டு நேரா போய் அந்த விளக்க மரங்களை கிடச்சி எடுத்து கூட்டி விட்டு தண்ணியை தெளிச்சு விட்டு கோலமாவை எடுத்து ஒரு புள்ளி தாங்க வைக்கிறேன். வைக்கல திரும்பி பார்க்குறேன், எனக்கு முன்னாடி என்னாட்டம் 17 பேர் வைக்கிட்டு இருக்கான். அண்ணே அடுத்த முறை கோலம் போடும்போது ஒரு போட்டோ எடுத்து வைங்க. எவ்வளவு அசிங்கத்தை அப்படியே சுமந்துக்கிட்டு இந்த குடும்பத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்க தெரியுமா? அதுலயும் கரெக்ட் தானே. அதுலயும் இப்ப அதாவது நமக்கு கல்யாணம் பண்ணி வந்துட்டா நம்ம வம்சம் நம்ம சொந்தக்கார ஊரா செத்து போயிடும், நான் மட்டும்தான் இருக்கணும். பூரா அக்கா எனக்கு அக்கா தங்கச்சி இருக்க கூடாது, அப்பா இருக்க கூடாது, மாமா மச்சன் இருக்க கூடாது, எல்லாம் அவங்க மட்டும் அவங்க குடும்பம் மட்டும்தான் இருக்கணும். ஆனா நாங்க அப்படி இல்லைங்க. எங்க அக்கா தங்கச்சியை நீ மதிக்காட்டி கூட உன் அக்கா தங்கச்சியை நாங்க எப்படி மதிக்கிறோம் தெரியுமா? எது? ஆமாங்க, எனக்கு 3 குழந்தையாங்க. 3 குழந்தையான்னா என் மாமனுக்கு ஆண் வாரிசே இல்லை, சொந்தக்காரோட ஆண் வாரிசே இல்லை. அப்ப நம்ம தானே அந்த பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது பார்த்து கல்யாணம் பண்ணி இந்த குடும்பத்தை பொறுப்பா பார்த்துக்கணும். அதுக்காக நான் என்ன வேணும் தெரியுமா? அந்த 3 குழந்தையாளுக்கு ஏன் சொந்த செலவுல உள்ளூர்லயே மாப்பிள்ளை பார்த்து, ஏன்னா வெளியூர்ல மாப்பிள்ளை பார்த்தா ஆமா போக வர சிரமமா இருக்கும். இல்லங்க, அவன் எப்படி இருக்கிறான் அவனை பத்தி முழு விவரம் நமக்கு தெரியாதா இல்லையா? உள்ளூருக்குள்ளே 3 பேருக்கு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அதை நான் ஒரு பெரிய தியாகம் பண்ண தெரியுமா? நான் தான் வியோ வேலை பார்த்து வசதியா வந்து காரு வண்டி எல்லாம் வச்சிருக்கிறேன். நம்ம குழந்தையாலும் குடும்பத்துல நமக்கு ஈக்குவலா வசதியா இருக்குங்கிறதுக்காக ஏன் மட்டும் 3 ஏக்கர் நிலத்தை வித்து 3 பேருக்கு வீடு கட்டி கொடுத்து என் கொள்ளையிலே வீடு கட்டி கொடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய தியாகி. ஆமா, அது மட்டும் இல்லைங்க, நம்ம மட்டும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம், அவன் சகலையும் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அவன் 3 பேரையும் ஏன் சொந்த செலவுல பாஸ்போர்ட் எடுத்து 3 பேரையும் 3 நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன். 3 குடும்பத்தையும் நீங்க தான் பாக்குறீங்க. ஆமா, முழுசா நிர்வாகத்தை நான் பாக்குறேங்க. ஏன் 3 பேரையும் ஒரே நாட்டுக்கு அனுப்புனா? அது அவங்க கூடி பேசிக்கிட்டு திரும்பி வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? ஆமா ஆமா, உங்க பொழப்பு கெட்டு போயிடும். அப்படி இல்லைங்க, அவங்க ஒரு கட்டுப்பாடா இருக்கணும், குடும்பத்தை நல்லா வளர்க்கணுங்கிறதுக்கு. இன்னொன்னு, நீங்க எங்க நாத்து நாட்டு பிள்ளைக்கு கால் சட்டை கூட போட்டு விட மாட்டியே, மூக்குச்செடி கூட சீந்த மாட்டியே. ஆனா என் குழந்தையாட்டு பிள்ளைய பூரா ஏன் புள்ள மாதிரி நான் பார்த்து. உங்க புள்ள தானே? ஏங்க நம்ம புள்ள என்ன, நம்ம அண்ணன் புள்ள, தம்பி புள்ள, குழந்தையாட்டு புள்ள எல்லாம் ஒண்ணு தானங்க. நம்ம புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை தான் சொல்றேன். அது மட்டும் நடுவர்களை இவ்வளவு நடக்குதுல்ல. அந்த காலத்துல எல்லாம் எங்க தாத்தாவுக்கெல்லாம் 12-13 புள்ள, யாருக்குமே 4 புள்ள 5 புள்ள 10 புள்ளை குறையாம இருந்துச்சு. என்ன காரணம் தெரியுமா? ஒரு புரிதல் இருந்துச்சு. கணவன் மனைவி வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, ஒரு புரிதலோட இருந்தாங்க. அதை விட மேலாக நல்லா வேலை வெட்டி பார்த்தாங்க. இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் குழந்தை அதிகமா பிறக்குதுங்கிறதுக்காக அரசாங்கமே எங்களை எல்லாம் பிடிச்சி கொண்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுகிறாங்க. ரொம்ப பேர் வர மாட்டாங்க. பண்ணிட்டீங்களா? யாரு? ஆமா, நாங்கெல்லாம் போய் பிடிச்சா ₹1 எல்லாம் அடிக்க வந்துட்டாங்க. அப்புறம் கிளவல உங்களை பிடிச்சி கொண்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க. இல்ல பண்ணிக்கிட்டீங்களா? இல்ல இல்ல, நாங்க ஏன் பண்றோம், நாங்க போய் அப்புறம் பார்த்தா இப்படி வயசோட இருக்கணும் கூப்பிட முடியுமா? என்ன பண்ணோம்னா அந்த வயசான கிழவங்கெல்லாம் பார்த்து டை அடிச்சு விட்டு இளமை மாதிரி கொண்டே காமிச்சு போட்டு கொண்டாந்து கணக்கு காமிச்சோம். அப்புறம் உள்ள எல்லாம் பிறந்துக்கிட்டே இருந்துச்சு. இவ்வளவு திட்டம் போட்டு புள்ள பிறக்கிறது என்ன பண்ணி தெரியுமா? கவர்மெண்ட் ஒரு முக்கோணம் மாதிரி தட்டி அடிச்சு நாம் இருவர் நமக்கு இருவர் இதை பூரா கொண்டு வீட்டுகளில் ஒட்டுறாங்க. நாங்க கொண்டு வீட்டில் ஒட்டினா எல்லாரும் எங்களை அடிக்க விட்டாங்க. ஏன்டா நாங்க புள்ள வைக்கிறதுக்கு நீ ஏன்டா கொண்டாந்து ஒட்டுட்டு பாவத்துக்கிட்டு போடான்ட்டாங்க. கொண்டாந்து என்ன பண்ண பூரா அந்த ஊரில் உள்ள ரோட்டு தென்னை மரத்தில் பூரா அடித்தோம். தென்னை மரத்தில் பூரா அடிச்சு போட்டு 3 மாதம் என்று பார்க்குறோம். மரம் பூரா 2 காய்க்கு மேலே காய்க்கல. ஊரில் பிள்ளை பத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒன்று சொல்றேன், எல்லாரும் சிரிக்கிறீங்க. இன்றைக்கு ஒரே வீட்டுக்குள்ள அந்த காலத்துல அண்ணன் தம்பி 3 பேர் கல்யாணம் பண்ணி ஒரே வீட்டுக்குள்ள குடும்பம் பண்ணையில 4 புள்ள 5 புள்ள 10 புள்ள பிறந்துச்சு. இன்னைக்கு வீட முதல்ல கட்டி லெட்டின் பாத்ரூம் அட்டாச்சோட பெட்ரூம் கட்டி அது கூட கல்யாணம் பண்ணி கொண்டு நம்ம பிள்ளைய வைக்கிறோமே. 10 வருஷம் 15 வருஷம் ஆகி இன்றும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஏக்கத்தோடு இருக்க. என்ன காரணம்?
என்ன காரணம் சார்? என்ன காரணம்? வேலையை பார்க்கற இல்லைங்க. அன்னைக்கு தண்ணி தூக்க போறேன்னா 4 கிலோமீட்டர் போகணும். கேணியில் போய் தண்ணி ஊற்றிட்டு வரணும், இடுப்புல தூக்கி வைக்கணும், அப்படி அசைஞ்சு வரணும், குனிஞ்சு கோலை போடணும், குடிஞ்சு கூட்டணும், நல்லா மாவரைக்கணும். 24 மணி நேரம் பெண்கள் உழைப்புன்னு அந்த உடல் வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியே இருந்ததுனால, கர்ப்பப்பை சுருங்கி விரிஞ்சு அங்கிட்டு வளைஞ்சு நெளிஞ்சு இருந்ததுனால உடனடியாக குழந்தை பிறந்துச்சு. இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு கூட கிடைக்காம ஏங்கி காரைக்குடி ஆஸ்பத்திரியில் போய் பிக்சர் டிப்ல புள்ள கேட்டுக்கிட்டு இருக்கானே. பிக்சர் டிப்ல இல்ல என்னமோ டிப் மாத்தி சொல்லிட்டேன். என்ன டிப்? டெஸ்ட் டிப். டெஸ்ட் டிப்ல போய் எல்லாத்துக்கும் நல்லா சீனி. ஆளு கொஞ்சம் வித்தியாசமான எல்லா டிப் சைக்கிள் டிப்ல சொன்னாலும் சொல்லுவாங்க. எதுல ஒரு டீப்பை தேடி புள்ளைக்காக ஒரு டீப்பை தேடி அலையிற காலம் வந்துருச்சு. இதுல எப்படி பெண்கள் பிக் பாஸ்னு சொல்ல முடியும்? அது பெண்கள் மட்டும்தான் காரணம். பெண்கள் தாங்க காரணம், ஆம்பளை காரணம். ஆம்பளை காரணமே இல்லை. கரெக்ட் தாங்க. அதுக்கு உதாரணமா சொன்னா, அவ்வளவு கஷ்டத்திலையும் மனைவி இவ்வளவு பொறுப்பு இல்லாம நடந்தும், மனைவி இவ்வளவு கொடுமைப்படுத்தியும், மனைவி இவ்வளவு மதிக்காம இருந்து கூட ஆண் வந்து அப்படியே மனசை இலகி போய் குடும்பத்துக்காக பொறுமையோட பொறுப்போட மரணத்தை சுமைந்து உழைத்து கொண்டு அந்த மனைவி மக்களை காக்கிறானே, அவன் தான் பிக் பாஸ். அவனுடைய உழைப்பு அத்தனையிலே மரணம் இருக்கிறது. டிரைவர் எடுத்துக்கங்க, கண்டக்டர் எடுத்துக்கங்க, கடலுக்கு போறவன் எடுத்துக்கங்க, இறைச்சி வேலை பார்க்கறவன் எடுத்துக்கங்க, ராணுவத்தில் இருக்கவனுங்க, வெளிநாட்டுக்கு போறவனுங்க, அவன் திரும்பி வந்தா தான் உயிரோட இருப்பான். அவன் திரும்பி வந்தா தான் உனக்கு கணவன். அவன் எதுக்காக இவ்வளவு உயிரை பணைய வைத்து வேலை பார்க்கறான்னா, தான் பிக் பாஸா இருந்து மனைவியும் மக்களையும் காப்பதற்காக என்கின்ற காரணத்தால் எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு குடும்பம் முன்னேறுவதற்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் ஆண்களே பிக் பாஸ் என்று தீர்ப்பு கூற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி. அருமை 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 அருமை. என்ன ரொம்ப